மாதிரியா பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்கி இந்த மில்லட்டம்ல ஒரு சில ப்ராடக்ட்டும் சேர்த்து பண்ணலாம்னு சொல்லி அதுக்குள்ள லட்டு, அது கம்பு கூழ்மாவு, ராகி கூழ்மாவு, அது ஜேகே ஹெல்த் மிக்ஸ் ஒன்று உண்டு, ஸ்ப்ரோட்டட் ஹெல்த் மிக்ஸ் ஒன்று உண்டு. இவ்வளவு ப்ராடக்ட்டையும் வச்சுதான் என்ன பண்ணிருக்கிறோம், நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கா நம்ம அதை மாற்றி ஜூலை 14 ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஒவ்வொருத்தர் பேச ஆரம்பிச்சோம். அப்போ வெளியில ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் போனாலே மக்களுக்கு போதனை இருக்கா இல்லைன்னு யாருமே பார்க்கறதுக்கு தயாரா இல்லை. அங்க மார்ஜின் மட்டும் தான் முக்கியமா இருக்குது. அப்ப அந்த மார்க்கெட் நமக்கு வேண்டாம்னு சொல்லி முடிவு பண்ணி நமக்கு கரெக்டான ஒரு ப்ராடக்ட்ல மூவ் பண்ணணும்னா கரெக்டான ஒரு களம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மட்டும்தான். ஏன் அந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் செலக்ட் பண்ண காரணம் என்னன்னா, இங்க மட்டும்தான் குவாலிட்டி மாறாம கடைசி வரைக்கும் ஒரு ப்ராடக்ட் வந்து மக்கள் கையில கொண்டு சேர்க்க முடியும். எப்படி குவாலிட்டி மாறாம ஒரு ப்ராடக்ட்டை கையில கொண்டு சேர்க்க முடியும். இங்க ரேட் காஸ்ட்லி அப்படிங்கக்கூடிய விஷயம் நம்ம மக்கள் மத்தியில கிடையாது. ஒரு நபர் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டாங்கன்னா கட்டாயம் அதை வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க. அப்ப நம்மளுக்கு சரியான ஒரு இடம் இதான் இருக்குன்னு சொல்லி தான் நம்ம டைரக்ட் செல்லிங் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து தீர்மானம் பண்ணி கையில கொடுத்தாங்க. அப்ப அந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் போன உடனே நம்ம போய் பார்த்து எல்லாருமே ஜாயின் பண்ணிருப்பாங்களா? சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் தெரியாம நாங்க ஜேகே பாரம்பரிய புதுசா நாங்க வந்திருக்கிறோம், இந்த மாதிரி ப்ராடக்ட் இன்ஸ்டன்ட் ஹெல்த் மிக்ஸ் வச்சிருக்கிறோம், லட்டு வச்சிருக்கோம்னு சொன்ன உடனே எல்லாருமே விருப்பப்பட்டு ஜாயின் பண்ணிருப்பாங்களா? இத்தனைக்கும் அப்ப ஜாயின் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மில்லட் மட்டும் வாங்கியாச்சுன்னா ஐடி கிரியேட் ஆயிடும். ஒரே ஒரு மில்லட் மட்டும் தான் ஐடி. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஜாயின் பேரண்ட்ஸ் இன்கம் கிடையாது, ஒன்லி ரீபர்ச்சேஸ் இன்கம் மட்டும் தான். அந்த ரீபர்ச்சேஸ் இன்கம் நம்ம உள்ள வரணும் அப்படின்னாச்சுன்னா ஒரே ஒரு மில்லட் மட்டும் வாங்கி பண்ணிக்கலாம், ஐடி கிரியேட் பண்ணிக்கலாம். சரி, இந்த 250 அப்போ 250 வரும், அதுவும் டிபி ரேட்ல தான் நம்ம ஐடி வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அப்போ எம்ஆர்பி 300 ரூபாய். அந்த 250 ரூபாய்க்கு எத்தனை பேர் ஜாயின் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இதான் சொல்லலாம், 10 பேர் கூட ஜாயின் பண்ண தயாரா இல்லை. 10 பேர் கூட ஜாயின் பண்ண தயாரா இல்லை. சரி, அவங்க ஜாயின் பண்ண தயாரா இல்லை, நம்மள சும்மா எடுத்துருப்பாங்களா? அவங்க ஜாயின் பண்ணல, ப்ராடக்ட் பர்சன் ஜாயின் பண்ணல, நம்ம மோட்டிவேஷன் பண்ணி எடுத்துருப்பாங்களா? என்ன எடுத்துருப்பாங்க? எவ்வளவு தூரம் டிமோட்டிவேட் பண்ண முடியுமோ, எவ்வளவு தூரம் கேவலப்படுத்த முடியுமோ, எவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்த முடியுமோ. ஏன்னா அப்போ வந்து பேக்கிங் எதுவும் இந்த மாதிரி கிடையாது, மில்லட்டும் மட்டும்தான் இந்த பேக்கிங்ல இருக்கும். மற்றபடி லட்டா இருக்கட்டும், மற்றபடி அந்த ஜேகே ஹெல்த் மிக்ஸா இருக்கட்டும், எல்லாமே நம்ம அந்த கடையில் டப்பால கிட்ட வச்சிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி பேக்கிங் தான் இருந்தது. அப்ப அதை பார்த்து நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க எத்தனையோ கம்பெனிகள், நீங்க ஆல்வே வெஸ்டேஜ் அந்த மாதிரி நிறைய கம்பெனிகள் இருந்துட்டு இருக்கு, அந்த கம்பெனிகளுக்கு மத்தியில உங்களால் நீங்க பயணிச்சு ஜெயிக்கிறதுக்கு கஷ்டம். அது இப்படி ஒரு ப்ராடக்ட் சிறுதானியங்கள் நவதானியங்களை கொண்டு வந்து கம்புமாவே கூழ்மாவே வச்சு நீங்க பெரிய லெவல்ல சாதிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாதுன்னு சொல்லி டிமோட்டிவ் பண்ணாம நிறைய பேர் இருந்தாங்க. எவ்வளவுக்கு 250 ரூபாய் இருக்கு, 250 ரூபாய் இருக்கு. கிட்டத்தட்ட நாங்களும் நிறைய பேரா பார்க்கிறோம். இதுல நிறைய பேரை பார்க்கறதுக்கு முன்னால எங்களுடைய அனுபவம் என்னன்னா, எங்களுக்கு புதுசா போய் நிறைய மக்கள் வந்து புதுசா சந்திக்கக்கூடிய வாய்ப்பா தான் இருந்தது தவிர ஆல்ரெடி பழகின ஆட்களுக்கு எங்களால் பிசினஸ் கொடுக்க முடியல. ஏன்னா இதுக்கு முன்னால இருந்த கான்செப்ட்ல நமக்கு முன்னால யார் யாரெல்லாம் நமக்கு தெரியுமோ அத்தனை வழியை எங்க தள்ளியாச்சு, ஒன்று பழுவழியில தள்ளி விட்டாச்சு. எதனால? ஒரு ஆர்டி ஸ்கீம் ஒன்று எடுத்து பண்ணோம். அப்ப ஆர்டி ஸ்கீம் பண்ண கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. மக்கள் பணம் கட்டி எல்லாம் கேட்பாங்க, யார் ஏஜென்ட் அவங்க தான் கேட்பாங்க. அப்ப அந்த இடத்துல நமக்கு தெரிந்த நண்பர்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பை நாங்க இழந்துட்டோம். அப்ப ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஏர்போர்ட் சிட்டி ஒரு 100 ஏர்போர்ட் சிட்டி மெம்பர்ஸ் எங்க இருக்காங்க. யாருமே சந்திக்க முடியாது. சந்திக்க முடியாதுங்கிறத விட அந்த ஏரியாவுல போனாலே ஒரு பிரச்சனை தான் சந்திக்கணும். கண்டிப்பா அந்த பணசங்கிரி பாருங்கன்னு கேட்பாங்க. அப்ப ஒரு குழுக்களா ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ள பாத்தீங்கன்னா பிசினஸ் பண்றதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்ப எனக்கு நாகர்கோவில் போக முடியாது, ஸ்டாலின் சரிக்கு தசையில் வரைக்கும் முடியாது. அப்ப இந்த 2 மாவட்டத்துக்கு என்ன பண்ண முடியல, சேல்ஸ் அப்படிங்கிறது இருக்க முடியாது. அப்போ நாங்க ஒரு முயற்சி என்ன பண்ணோம்னா, சரி மகளிருக்கு ஒரு தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள போய் பார்த்துல ஏதாவது நம்ம வந்து ஒரு ஐடியா எடுக்க முடியுமா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நாங்க 2 பேருமே எப்பவுமே இதே ட்ரெஸ் கோட்ல தான் ஃபீல்ட்லயும் இருக்கும். அப்ப நாங்க ஒரு ஏரியாவில் போய் மகளிருக்கு ஒரு தலைவர் யாராவது இருக்கிறாங்களான்னு கேட்கிறோம். ஏர்வாய்